வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணையவழி நேரடி ஒளிபரப்பு. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி லோத்துங்கன் அறிவிப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரியின் வீட்டில் வருமான வரி சோதனை. முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாக தகவல். பேருந்து பயணிகளிடம் சூடான மற்றும் குளிர்ந்த பானங்களில் மயக்க மாத்திரை கலந்து நகைகளை களவாடிய திருடன் கைது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணைய வழி நேரடி ஒளிபரப்புக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி லோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக வாக்களிக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்தான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பொது பார்வையாளர் யோஷ் சிங்களா, காவல் பார்வையாளர் அமர்தீப் சிங் ராய், செலவீன பார்வையாளர்கள் முகமது மன்சூர், ஹாசன், லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான லோத்துங்கன் கூறும்பொழுது, புதுச்சேரியில் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மக்கள் பதற்றமின்றி வாக்களிக்கவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளன்று அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி வரை அனைத்து மதுபான கடைகளும் மூடியிருப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் பதுக்குதலை கண்காணிக்கவும், சட்டவிரோதமாக கூடுதல் கூட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்துதல், பிற மக்களவை தொகுதிகளில் இருந்து பிரச்சாரம் செய்பவர்கள் தங்கியிருத்தல், ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துதல், மின்னணு ஊடகங்களின் வாயிலாக தேர்தல் கருத்து கணிப்பு மற்றும் வாக்கு கணக்கெடுப்பு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான தகவல்களை வெளியிடுதல் போன்றவை 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் தடை செய்யப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை வெடிமருந்து மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் ஏப்ரல் 18 மாலை முதல் வாக்குப்பதிவு நாள் வரை ஏப்ரல் 19 திரையரங்குகள் மூடப்படுகின்றன. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மாநில காவல்துறை மற்றும் மத்திய ஆயுதப்படை பிரிவினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவர். தேர்தலுக்காக தற்பொழுது 154 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்ட முதற்கட்ட பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணையவழி நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளன என்றார். கூட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா விளக்கினார். இதையடுத்து புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தற்போதைய MP வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். தற்பொழுது அவர் காரைக்காலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் புதுச்சேரி இளங்கோ நகரில் வசிக்கும் அவரது சகோதரி ஜெயக்குமாரி வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று நண்பகல் முதல் சோதனையில் ஈடுபட்டு இரவு 8 மணி வரை சோதனை செய்தனர். சென்னையிலிருந்து வந்த 7 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் 2 பைக்குகள் முழுவதும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி கொண்டு சென்றனர். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ரவிக்குமார் வீடு மற்றும் அலுவலகத்தில் இதே குழுவினர் சோதனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வைத்தவர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 65 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு டீ வாங்கி அதில் மயக்க மாத்திரையை மர்ம நபர் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்து வந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்று விட்டார். இதுகுறித்து உளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் நகையை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்கிறார் காவட்டை ராஜா வயது 37 என்பவரை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து திருடிய நகைகள் மற்றும் பணத்தை மீட்டனர். மேலும் அவரிடமிருந்த 100 மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி
அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணைநிலை ஆளுநரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 54ஆம் ஆண்டு குரு பூஜையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 54வது ஆண்டு குரு பூஜை விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். புடவை வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பல கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காங்கிரஸ் பிரமுகர் வெற்றிலை பாக்கு மற்றும் வாழைப்பழம் வைத்து சாலையில் சென்ற வாக்காளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இதனிடையே வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜேந்திரன் முதியால்பேட்டை சந்திப்பில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் சென்ற பயணிகளிடம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வெற்றிலை பாக்கு மற்றும் வாழைப்பழம் வழங்கி கை சின்னத்திற்கு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் விடுவிடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுக கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள பகுதிகள் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்த பெண்கள் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையின் புகை நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் இயக்குநர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று பொதுமக்கள் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே புதரில் பதுக்கப்பட்டிருந்த 425 லிட்டர் ஏரி சாராய கேன்களை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை செல்லும் பகுதியில் காலாப்பட்டு உள்ளது. அதன் அருகே கணபதி செட்டிக்குளம் உள்ளது. அரசியல் கட்சியினர் இப்பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில்தான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை பின் பகுதியில் வெள்ளை நிற கேன்கள் புதரில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காலாப்பட்டு போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர். இதில்
புதரில் மறைத்து வைக்கப்பட்ட 17 சிறிய கேன்களை போலீசார் கைப்பற்றினர். கேன்களில் மொத்தம் 425 லிட்டர் எரி சாராயம் இருந்தது தெரிய வந்தது. இவற்றின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழக கடற்பரப்பை ஒட்டி புதுச்சேரி சுதேசி காட்டன் மில் அருகே அமைந்துள்ள அரச மரத்தடி வினைத்திருக்கும் இரட்டை பிள்ளையார் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் மெயின் கேட் அருகில் அமைந்துள்ள அரசு மரத்தடி வினைத்திருக்கும் இரட்டை பிள்ளையார் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அவரை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய சேவகர் நாராயணன் சிறப்பாக செய்திருந்ததால் இந்த நிகழ்ச்சியில் சங்கீதா, சுந்தரமூர்த்தி, பாலதாஸ், ஹரிஸ், செல்வம், பாரதி, செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவரும் பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் மாநில திமுக அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், அவைத் தலைவர் SP சிவகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் நாம் தமிழக கட்சி சார்பில் மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமையில் நாம் தமிழக கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து திராவிட கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவமணி தலைமையில் நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதிமுக சார்பில் மாநில அமைப்பாளர் கபரி ஏஎல் தலைமையில் மதிமுகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதை இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், வெங்கடேசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அருமாதபுரம் வெளியூர் பகுதியில் கஞ்சா விற்ற சகோதரர்கள் உட்பட 3 போலீசார் கைது செய்த சிறையில் அடைத்தனர். அருமாதபுரம் திருவிகாப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ரெடியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் மாலை பள்ளி அருகே சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் தப்ப முயன்ற வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் மணவெளி கோவில் வீதியைச் சேர்ந்த ஜேம்ஸ், வயது 19 என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் ஜேம்ஸிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். வெளியூர் ஜிஎன் பாளையம் அருகே உள்ள அம்மாள் நகர் சுடுகாடு பகுதியில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையில் போலீசார் அப்பகுதியில் ரோந்து சென்றனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பியோடைய முயன்ற இளைஞர்கள் இருவரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் அம்மா நகரைச் சேர்ந்த சுவாமி கண்ணு மகன்கள் பிரகாஷ், வயது 23, சரண்ராஜ், வயது 21 என்பதும் இவர்கள் சென்னையிலிருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்த சில்லறையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்தவர்களிடமிருந்த ரூபாய் 7,000 மதிப்பிலான 150 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்த திமுக ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர் சிவாவின் ஆணைக்கிணங்க தொகுதி முழுவதும் இளம் பகுதி தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் செய்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அமைப்பாளர் மதிமாறன், தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சிவதாசன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், பகுத்தறிவு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் பழனிசாமி,
சுப்பையா நகர் சுந்தர், மகாத்மா காந்தி நகர் முத்து, குடியரசு, பொய்யாக்குளம் அஜய், பாரத் தாகூர் நகர் ராஜா, தமிழினை நகர் வினோத் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்தார். இந்திரா நகர் தொகுதி முழுவதும் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்தார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிக்மர் மருத்துவமனை அருகில் இருந்தால் மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதான சாலைகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் விடவக்கரை மாவட்ட பாஜக வர்த்தக பிரிவு அமைப்பாளர் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மத்திய மற்றும் மாநில அரசின் சாதனைகளை எடுத்து கூறி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்த தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் கவரும் வண்ணம் அப்பகுதியில் உள்ள ஆடைகள் அயனிங் செய்யும் கடைக்கு சென்று துணிகளை அயன் செய்தவாறே வாக்கு சேகரித்தனர். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் உழவர்கரை நகராட்சி பிச்சை வீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளரும் PCC உறுப்பினருமான டாக்டர் தேவகாந்தன், தலைவர் சுந்தர், செயல் தலைவர் மணிவண்ணன், துணைத் தலைவர் அற்புதராஜ், கணேஷ் கருணாநிதி, செயலாளர் ரமேஷ், ஆசிரியர் தொழிலாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டார். டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ராஜன் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுவை மாநில பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, நாம் தமிழர் என முன்னணி கட்சியினர் சார்பாக போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனை அடுத்து சுமார் 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சுயேட்சையாக களம் காண்கின்றனர். அந்த வகையில் 27 வயது மதிப்புள்ள வெளியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்கிறார் இளைஞர் லேப்டாப் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நகர பகுதி முழுவதும் இளைஞர்களுடன் சேர்ந்து லேப்டாப் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட சாமிப்பள்ளை தோட்டம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் தலைமையில் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றினால்தான் தேர்தலில் பணியாற்றுவோம் என பாஜக பிரமுகர் உமாசங்கர் கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் கட்சி மேலிடம் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தனர். இதனை அடுத்து உமாசங்கர் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காமராஜர் நகர தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டார். உமாசங்கர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை தேர்தல் முடிந்த பின் நிறைவேற்றி தரப்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிப்போம் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுமக்கள் நினைத்தால் பணம் வாங்காமல் ஒரு சாமானியனை, நல்ல பண்புள்ள மனிதரை வெற்றி பெற செய்தால் அப்பொழுது பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் நியாயமான முறையில் கிடைக்கும் என உத்தரவாகினிப்பேட்டு பகுதி பரப்புரையில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ தெரிவித்துள்ளார். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த இவர் நேற்று உத்தரவாகினிப்பேட் பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில், மக்கள் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி, அரசியல்வாதிகள் இல்லை, அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று பேசினார். மேலும் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வரும் பொழுது முகம் தெரியவில்லை, அவர் நல்லது எதுவும் எங்களுக்கு செய்யவில்லை, எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த அரசியல்வாதி தன்னுடைய நிலத்தை விற்று, தன் வீட்டை விற்று மற்றும் தன் பொண்டாட்டி நகையை விற்று வட்டிக்கு கடன் வாங்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த அரசியல்வாதி ஊழல் செய்து விட்டார் என்று புலம்புகின்றனர். மேலும் அவரை எதிர்த்து போராட்டம் செய்கின்றனர். பொதுமக்கள் நினைத்தால் பணம் வாங்காமல் ஒரு சாமானியனை, நல்ல பண்புள்ள மனிதரை வெற்றி பெற செய்தால் அப்பொழுது பொதுமக்கள் வேண்டி அனைத்தும் அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் நியாயமான முறையில் கிடைக்கும் என்று பேசினார்.
புதுச்சேரி வாக்காளர் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விதமாக புதுச்சேரியில் இயங்கும் PRTC பேருந்துகளில் பெரிய விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்கான நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று முதல் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் PRTC பேருந்துகளில் பெரிய விழிப்புணர்வு பேனர் வைத்தார். புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு லாஸ்பேட்டை தொகுதி மகாவீரன் நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் நந்தா ஸ்ரீதரன் நந்தா பூவராகவன் தலைமையில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாமக பொறுப்பாளர் நரசிம்மன் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மணி பாமக தொகுதி தலைவர் திருமால் உட்பட பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பு ஆதரவும் அளித்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணையவழி நேரடி ஒளிபரப்பு மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி லோத்துங்கன் அறிவிப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரியின் வீட்டில் வருமான வரி சோதனை, முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாக தகவல். பேருந்து பயணிகளிடம் சூடான மற்றும் குளிர்ந்த பானங்களில் மயக்க மாத்திரை கலந்து நகைகளை களவாடிய திருடன் கைது. சட்டமாமேதை அம்பேத்கரின் பிறந்த தினம், அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சகோதரர்கள் உட்பட 3 கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.